ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட லைனப் வெளில விட்டாங்க. அது மட்டும் இல்லை, கோவாவும் விட்டாங்க லைனப்ஸை. நம்ம அதோட டீட்டெயில் அனலைசிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். கோல் கீப்பராக பிரிப்ஷுபின் கில் இருக்கிறாரு சூப்பராக. அப்புறமா வந்து காப்ராவை தூக்கிட்டாங்க, காப்ராவும் ஜெசலும். அவங்க வந்து ரொம்ப சாலிடாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை, தப்பு இல்லை. பட் வந்து இப்போ டீமுக்கு வந்து கிராஸ் தேவை. கிராஸிங்கே இல்லாத ஒரு டீமாக இருக்குது கேரளா பிளாஸ்டர்ஸும் சென்னையும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உஷாராக 2 பேரும் தூக்கிட்டு நல்லா ஸ்பீடி அண்ட் யங் பிளேயர்ஸை போட்டுக்கிறாங்க கிராஸ் வரும்னுக்காக. அப்புறமா வந்து 4-4-2 ஃபார்மேஷனில் ஆடுறாங்க. அது உங்களுக்கு எப்பவுமே அவங்க போன வருஷத்துலேருந்து அப்படி தான் ஆடுறாங்க. அப்புறமா வந்து ஈவன் கலூஸ்க்கு வந்து மிட்ஃபீல்டில் இருக்கிறாரு, ஜிக்சன் இருக்கிறாரு. பட் இன்றைக்கி வந்து இவர் இல்லை, நம்ம பூட்டியா இல்லை. அதனால் கொஞ்சம் பாசிங் ஃபுட்பால் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பூட்டியை வந்து நல்லா இறங்கி பாஸ் போட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா பாசிங் ஃபுட்பால் ஆடணும் கேரளா. ஏன்னா கோவா இஸ் அதர்வைஸ் கால்ட் எஸ் பாசிங் எஃப்சி. அவங்க அவ்வளோ பாஸ் போடுவாங்க. அதனால் இங்கே ஒரு பாசிங் பிளேயர் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா அவங்க டீம் போனீங்கன்னா ஆல்வரோ வாஸ்கெஸ் இருக்கிறாரு. அவர் வந்து லாஸ்ட் இயர் கேரளா பிளாஸ்டர்ஸ் பிளேயர். இப்போ அங்கே மாதிரி இடம் மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. சரி, பின்னாடி இருந்து வரலாம். தீரஜ் சிங் கோல் கீப்பிங் வேறு லெவல் பண்ணுவார். ஷெரிடன் ஃபெர்னாண்டஸும் சேவியர்காமோ லெஃப்ட் பேக் ரைட் பேக்கில் கரெக்டாக நின்றுவாங்க. இங்கே புதுசாக என்ன பார்க்குறோன்னா, இங்கே வந்து இதுவே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரினர்ஸ் வந்து பேக் லைனில் கிடையாது, ஃபுல் அண்ட் இந்தியன்ஸ் வச்சு ஆடுறாங்க. இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்ததுக்கே மூலம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் கார்லோஸ் பெனாக்கு. அப்புறம் வந்து ஏடி சேத்திரி வந்து நல்லாவே ஆடுறாரு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆடணும். பழைய மேட்ச்லாம் பார்த்தேன், நல்லா தான் ஆடினார். எடுபடியாக வந்து மோஸ்ட் டச் இன்றைக்கி அவர் தான் எடுக்க போகிறார். எல்லா மேட்சும் அவர் தான் எடுக்கிறாரு. அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வாஸ்கோஸ் வந்து சூப்பராக நடுவில் நிற்கிறாரு. எப்படி ஆட போகிறான்னு தெரில. அப்புறமா சடோய் வந்து ரைட் விங்லேயும் ஆடுவார், லெஃப்ட் விங்லேயும் ஓடுவார், பயங்கரமாக ஓடுறாரு. இக்கர் வந்தும் நல்லா ஆடுறார், ஃபார்மில் கோல்லாம் வச்சுக்கிறாரு. பிராண்டன் நல்லா பாசிங் போடுவார். பார்ப்போம். எனக்கு நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.